வணக்கம். வண்ணக்களஞ்சியத்துலேருந்து அருணா பிரேம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளாக, அதே நேரத்தில் குயிக்காகவும் டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. அது என்னென்னா ரெட் கேப்சிகம் பிரெட் சாண்ட்விச். பேரை மாதிரியே இந்த டிஷ் ரொம்ப அட்டகாசமான சுவையில் இருக்கும். இது செய்யறது எப்படி, இது செய்யறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள், வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கேப்சிகம் இப்போ ரொம்ப சீசனில் கிடைக்கிற ஒரு காய்கறி தான் இது. அது நம்ம ரெட்டில் 3, பச்சையில் 1, வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், சாண்ட்விச் பிரெட் ஒரு பேக்கெட். தாளிக்கிறதுக்கு கடுகு 3/4 ஸ்பூன், உளுந்து 3/4 ஸ்பூன், கடலைப்பருப்பு 3/4 ஸ்பூன். இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா அடுத்தது ஸ்டஃபிங்க்கான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங்க்கான மசாலா ரெடி பண்ணதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயில் இந்த ஸ்டஃபிங் மசாலா செஞ்சால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதோட மனமும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதனால் தேங்காய் எண்ணெயை காய விட்டுட்டு எடுத்து வச்சுருக்க கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பை போட்டு அதை நல்லா பொரிய விடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இப்போது இது எல்லாம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்துண்டுகள். வெங்காயத்தை ரொம்ப பொடியாகவும் கட் பண்ண வேண்டாம், ஓரளவுக்கு நீளமாக இது மாதிரி தின் ஸ்லைசஸாக கட் பண்ணது இதில் சேர்த்துட்டு நல்லா பெரட்ட போகிறோம். இந்த ஸ்டேஜில் இந்த டிஷ்ஷுக்கான உப்பையும் இப்போ கலந்துடலாம். இந்த உப்பை சேர்த்த உடனேவே வெங்காயம் குயிக்காக வதங்கிடும். இதில் காரத்துக்குன்னு தனியாக மிளகாத்தூளோ கரம் மசாலா பொடியோ எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஏன்னா குடமிளகாவில் இருக்கிற மீடியமாக இருக்கக்கூடிய காரத்தன்மையே இந்த ஸ்டஃபிங்க்கு போதுமானதாக இருக்கும். அதனால் தனியாக காரப்பொடி எதையுமே சேர்க்க வேண்டாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க குடமிளகா துண்டுகளையும் இதில் சேர்க்க போகிறோம். குடமிளகா துண்டுகளை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் இதை வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது காய் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் ஸ்டஃபிங் சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இது ஓரளவுக்கு லைட்டாக பெரட்டினதுக்கப்புறம் இதில் இன்னொரு பொருளையும் நம்ம சேர்க்க போகிறோம். அது என்னென்னா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து மிக்சியில் கோர்ஸாக பொடி பண்ணிவிட்டு கடைசியாக காய் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இதில் நம்ம இந்த பொடியை சேர்த்துட்டு நல்லா பெரட்டி எடுக்க போகிறோம். இந்த பொடி சேர்த்ததுக்கப்புறம் இந்த ஸ்டஃபிங் நல்லா டைட்டாகிடும். ரொம்ப தளர்வாக இருந்ததுன்னா பிரெட் சாண்ட்விச்சில் அது வெளியில் வந்துடும். அது டைட்டன் பண்ணதுக்காக தான் இந்த பொடியை நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். இப்போ இது நல்லா ரெடி பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா ஆற விட்டுணும். ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா ஆறுச்சுன்னா நம்ம இது ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சாண்ட்விச் பண்ணத்துக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பிரெட் ஸ்லைசஸில் வெண்ணெயை தடவிடலாம். விருப்பப்பட்டால் நெய்லையும் செய்யலாம். வெண்ணெயில் செஞ்சால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெண்ணெயை நல்லா ஒரு சைடு மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணால் போதும், 2 பக்கமும் வெண்ணெயை தடவ வேண்டிய அவசியம் இல்லை. வெண்ணெய் தடவுனதுக்கப்புறம் சூடான பாத்திரத்தில் பிரெட் ஸ்லைசஸை போட்டு ஸ்டஃபிங்க்கான மசாலாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அடுத்தது இன்னொரு ஸ்லைஸையும் வச்சு நல்ல ப்ரெஷர் இது மாதிரி உள்ளங்கையில் நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு 2 பக்கமும் நல்ல கிறிஸ்பாகிற அளவுக்கு இந்த சாண்ட்விச்சை ரெடி பண்ணிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக குயிக்காகவே இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணிடலாம். சென்டரில் விருப்பப்பட்டால் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு பீசஸாக கட் பண்ணிவிட்டு தொட்டுக்கிறதுக்கு இதுக்கு தனியாக வேறு எதுவுமே தேவைப்படாது. ஏன்னா எல்லா சுவையும் கலந்து இருக்கிற இந்த ஸ்டஃபிங்கே இதுக்கு போதும். விருப்பப்பட்டால் நீங்கள் கெச்சப் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வித்தியாசமான சுவையில் விட்டமின் சி சத்து நிரம்பின இந்த கேப்சிகம் சேர்த்த இந்த ஸ்டஃபிங்கோட நீங்கள் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி பாருங்கள். எப்படி இருந்து உங்கள் கருத்தை என் கூட ஷேர் பண்ணிக்குங்க. இந்த வண்ணக்களஞ்சியம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ.